அது வந்து ஒரு ஆனந்த கண்ணீரா அது என்ன மாயம் என்ன இதுன்னு தெரியல அப்படின்னு அது கூட எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நேர்கொண்ட பார்வை படத்தினுடைய ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் கோ டைரக்டராக ராதிக்கு இருந்தப்போ அப்படி அஜித்தை பார்க்குறது இது பண்ணுறது ஒரு ஃபேனாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணும்போது அவர் கூப்பிட்டு பேசி என்னங்க ஏதுன்னு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு இவர் ஏதோ ஒரு ரசிகர் மன்றத்தில் இருந்திருக்காரு இந்த பேனர்லாம் கட்டியிருக்காருன்னு. ஓகே நீங்கள் ஏதாவது கதை ஒன்று சொல்லுங்கள் அப்படின்போது தான் ஒரு கதை சொல்லி ஓகே பண்ண பிறகு ஒரே ஒரு இட்டு கொடுத்துடுவாங்க ஆதிக்கு அப்படின்னு அஜித் சொன்ன அந்த ஒரு இட்டு தான் மார்க் ஆண்டனி. எனக்கு தெரிஞ்சு குட் பேட் அக்லி ஒரு 10 மார்க் ஆண்டனிக்கு சமமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்னொரு காரணம் அந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பு காரணம் என்னென்னா இப்போ நீங்கள் இங்கே இதில் மிஸ் பண்ணது வந்து விடாமுயற்சியில் இந்த ஃபேன்ஸ் வந்து சிலதானே இருக்கு இல்லைங்களா இந்த வீரம் படம் மாதிரியான சில டைலாக்லாம் தூக்குதுறை வராரு அதை பண்ணுறாரு அதுதான் அவங்ககிட்ட கேட்குறாங்க. இதில் கூட சில பேர் ஒரு விமர்சனம் சொல்லியிருக்காங்க வந்து விடாமுயற்சியில் கூட முதல் பாதியில் வந்து மாணிக்க மாதிரி காமிக்கிறீங்க அவர் எப்போ பாட்ஷாவாக மாறுவாருன்னு நாங்களாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படியே கொண்டு போயிட்டீங்களே அப்படின்னாங்க.